ஹாய்ங்க. இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம தோப்புல பார்த்தீங்கன்னா, காலி வேக்கன்ட் ஸ்பேஸ் இருக்குங்க. ஒரு 30 to 35 சென்ட்ஸ் இருக்கும். மேல வந்து ஈபி லைன் போதுங்க. கவர்மெண்ட்லேருந்து நமக்கு மானியம் குடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து அதுக்காக நம்ம ஹைட்டான வெரைட்டி மரம்லாம் எதுவும் வைக்கக்கூடாது. ஸோ ஹைப்ரிட் பப்பாயா தான் வச்சுருக்கோம். ஒரு 1000 பப்பாளி கன்று வச்சுருக்கோங்க. வைக்கிறதுக்காக தான் இந்த கன்சல்டன்ட் வந்து எவ்வளோ ஸ்பேஸிங் டிஃப்ரென்ஸில் வைக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த டேப் வச்சு அளந்து ஒரு ஒரு ஸ்பேஸுக்கும் எவ்வளோ கேப் விடணும் அப்படிங்கிறதையும் அந்த கன்சல்டண்ட்டே நமக்கு கைட் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்டே அந்த கன்று இருக்குதுங்க, பப்பாளி கன்று. ஸோ அதையும் அவங்கக்கிட்டே நம்ம பேசி விட்டாச்சு மொத்தமாக. டிரான்ஸ்போர்ட் எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நம்ம வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம டீலர் வந்து அவங்க மூலியமாகவே டீலர் நமக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பப்பாளி பழத்துலேருந்து காயிலேருந்து பால் வரைக்கும் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க. பப்பாளி மரத்துக்கு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நெகமம் பெல்ட் ஏரியாங்க. நீங்கள்